ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவராஜா. தினம் ஒரு கேள்வி தினம் ஒரு தகவல் என்ற அடிப்படையில் இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கின்றேன் என்ற கூற்றுக்கு சொந்தக்காரர் யார்? ஸோ இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? 17 மேற்கணக்கு நூல்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோங்க. ஸோ இதுவரை முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம இன்னைக்கான வீடியோஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கேள்வி பாருங்க, பொருந்தாததை கண்டெழுதுக. அப்போ ஒவ்வொரு நூல் போட்டிருக்காங்க. ஸோ 10 பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 நூல்கள் போட்டிருக்காங்க. ஸோ அதோடைய அடிகள் போட்டிருக்காங்க. இதில் எதெல்லாம் சரியா இருக்கு, எது தப்பா இருக்கு அப்படிங்கிறதே கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி 10 பாட்டு பார்க்கும்போதே பாடல் மற்றும் அடிகள் ரெண்டுமே பார்த்துருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரும்பானாற்று படை. எப்படி சார் அடி ஞாபகமா வச்சுக்கிறது? 500 ரூபா பணத்துக்கு எப்பயுமே வேல்யூ அதிகம், அப்ப பெருசு, அப்ப 500 அடிகள். அப்ப பெரும்பானாற்று படைக்கு 500 அடிகள் சரியான ஆன்சர் தான். முல்லைப்பாட்டு நமக்கு தெரியும், 10 பாட்டிலேயே குறுகிய அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு தான், 103 அடிகள். இதுவும் சரியான ஆன்சர். அப்ப பாருங்க, மதுரை காஞ்சிக்கு மட்டும் 872 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான ஆன்சர். அப்ப சரியான விடை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பட்டினப்பாலை நமக்கு தெரியும் 301 அடி தான். ஸோ இப்போ இதுவும் ரைட் ஆன்சர். அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? பொருந்தாததை கண்டெழுதுக. அப்ப 4ல் 3 ரைட்டு. எதுங்க பொருந்தாம இருக்கு? மதுரை காஞ்சி தான் பொருந்தாம இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, பொறுத்துக்க. ஸோ பாடலின் தொடக்கம் மற்றும் பாடிய புலவர்களை பத்தி கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய நல்வேட்டனார். ஓகே, நல்வேட்டனார்ங்கிறது பாடிய புலவருடைய பேர், அதுவே விட்டுருங்க. ஸோ பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என்ற பாடலின் தொடக்கத்தை பாடிய புலவர் பெயர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாடல் எதுல வரும் அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா புறநானூறுல வருங்க. இந்த பாடல் எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல வரும். இந்த புறநானூற்றுல இந்த பாடலை குறிப்பாக பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய என்ற பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணகனார். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, கண்வனப்பு கண்ணோட்டம். ஸோ கண்வனப்பு கண்ணோட்டம் என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபஞ்ச மூலம். இந்த நூல் பாத்தீங்கன்னா சிறுபஞ்ச நூல்ல தான் பாத்தீங்கன்னா இந்த பாடல் வரி வந்திருக்குங்க. இந்த சிறுபஞ்ச மூலத்தின் ஆசிரியர் யார் சார் அப்படின்னு பார்த்து நமக்கு நல்லாவே தெரியும். யாருங்க? காரியாசான். அப்ப காரியாசான். அடுத்து பாருங்க, அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல். அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இது எந்த நூல்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நற்றிணை நூல்ல வரும். 8 தொகையில் இருக்கக்கூடிய முதல் நூல் நற்றிணையில இந்த பாடல் வரி வருங்க. ஸோ இந்த பாடல் வரியை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார். மிளைக்கிழான் நல்வேட்டனார் அவர் தான் பாத்தீங்கன்னா நற்றிணையில அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் என்ற பாடலை எழுதியிருப்பாங்க. அப்ப ஒண்ணுங்கிறது சரியான விடை. அடுத்து பாருங்க, தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி. தென்கடல் வளாகம் பொதுமை இன்றி. அப்ப இந்த பாடல் வரி எந்த நூல்ல சார் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல வருங்க. புறநானூறுல வரும். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். சரிங்களா? மதுரை கணக்கானார் மகர் நக்கீரர் தான் இந்த பாடல் வரியை புறநானூற்றுல எழுதியிருப்பாங்க. அப்ப 2. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, 4 3 1 2 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இந்த 4 பாடல்களும் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த 4 பாடல்கள் இடம்பெற்ற நூல் யாரு, இந்த 4 பாடல்களை எழுதியவர்கள் யார்? சரி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கட்டாயம் கேட்டது. இதை தவிர்த்து வேறு எந்த பாடல்களும் கேட்பதற்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். நெடுந்தொகை. ஸோ நம்ம 8 தொகை நடத்தும் போதே பார்த்திருந்தோம். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? கண்ணு மூடிட்டு அகநானூறு. அகம் எனவும் அகப்பாட்டு எனவும் நெடுந்தொகை எனவும் நெடும்பாட்டு எனவும் இந்த அகநானூறு நூறு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாருங்க, முருகு பொருநாறு 12 முல்லை. இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி 8 தொகை நூல்களை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு நல் நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் நல் கற்றைந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்த 8 தொகையே என்ற ஒரு பாடல் வரி நமக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இருக்கோ, அதே மாதிரி 10 பாட்டையும் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு சங்ககால பாடல் இருக்குங்க. அந்த பாடல் தான் பாத்தீங்கன்னா இது முருகு பொருநாறு 12 என்று தொடங்கக்கூடிய பாடல். இதில் முருகு என்பது நமக்கு தெரியும். முருகு என்பது திருமுருகாற்று படையோட வேறு பெயர். திருமுருகாற்று படையோட வேறு பெயர். அப்ப முருகு என்பது திருமுருகாற்று படை. பொருநராறு அப்படின்பது பொருநராற்று படையை குறிக்கும்.
அடுத்து பாருங்க 12 ஒண்ணுமே இல்லைங்க. பாணர்கள் 2 பேர் நம்ம அப்படியே பார்த்திருப்போம். சிறிய யாழை கையில் வைத்து பாடுபவர்கள், பெரிய யாழை கையில் வைத்து பாடுபவர்கள். அப்ப இந்த 12 இந்த வாக்கியம் எந்த நூலை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுபானாற்று படை மற்றும் பெரும்பானாற்று படை. அப்ப the option D is the correct answer. சிறுபானாற்று படை பெரும்பானாற்று படை இந்த 2 நூல்களை தான் பாத்தீங்கன்னா 12 என்று குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்து வச்சுக்கிறங்க. ஸோ அடுத்து 5வது கேள்வி பாருங்க. அடிவரையறை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக. அப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன் 8 தொகையில எப்படி அடிவரையை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ நமக்கு தெரியும் பாடலை வரிசையா கரெக்டா எழுதணுங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு. ஸோ 3வது வரிசையில ஐங்குறு நூறு இருக்குங்க. 3 அப்படியே போட்டுக்கிறங்க. 3 டபுள் பண்ணா 6. குறுந்தொகை 3க்கு அடுத்த நம்பர் 4. 4 டபுள் பண்ணா 8. நற்றிணை 6 3 9. 8 4 12. அகநானூறு நமக்கு தெரியும் 13. இதை திருப்பி போட்டா 31. இந்த 4 அடிவரை தான் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கட்டாயம் அந்த 4 அடிவரையில இருந்தா கேட்டிருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் ஏ 3ல இருந்து 6. அப்ப 3ல இருந்து 6 எந்த நூலுங்க? ஐங்குறு நூறு. அப்ப முதலில் ஐங்குறு நூறு ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். அதே மாதிரி பாருங்க 4ல இருந்து 8 குறுந்தொகை 2வது நூல். 3வது பாருங்க 9ல இருந்து 12 நற்றிணை 3வது நூல். 13ல இருந்து 31 அகநானூறு 4வது நூலாக வைத்திருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடிவரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம்ல தொடர்ச்சியாக 2 எக்ஸாம்லயும் பாத்தீங்கன்னா இந்த அடிவரை பற்றி கேள்விகள் இடம்பெற்று இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பாருங்க. உருமிடத்துடவா ஓர்நிலம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். ஸோ 8 தொகையில கடைசி நூலாக நம்ம புறநானூறு பார்த்துருந்தோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மேற்கோள்கள் பார்த்துருந்தோம். அதுல ஒரு மேற்கோள் தான் இந்த உருமிடத்துடவா ஓர்நிலம். இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணர். நம்ம பார்த்துருப்போம். பரணர் என்பவர் தான் புறநானூற்றுல இந்த வரிகளை பாடியிருப்பாரு. உருமிடத்துடவா ஓர்நிலம் அப்படின்னு. அப்ப எந்த நூல்? புறநானூறு. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க. கீழ்காணும் தொடரில் கீழ்காணும் தொடர் எவ்விலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. வினையே ஆடவர்க்கு உயிரே. அப்போ ஒரு ஆண் மகனுக்கு என்ன உயிராக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் செய்யக்கூடிய தொழில் அல்லது அவன் செய்யக்கூடிய கடமை தான் உயிராக இருக்கும். ஆனால் பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த ஆடவர் தான் உயிர் என்று நம்ம குறுந்தொகை படிக்கும் போது பார்த்திருந்தோம். அப்ப வினையே ஆடவர்க்கு உயிரே என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகை. இதுல இன்னொரு அடியும் வருங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். செம்புல பெயல் நீர் போல. செம்புல பெயல் நீர் போல. இதுவும் முக்கியமான அடி. அப்ப குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் அடிகள் கேட்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்விகள் பார்ப்போம். புலவராற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 10 பாட்டுல பார்த்த முதல் நூலே பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படை தான். அந்த திருமுருகாற்று படையோட வேறு பேர் தான் பார்த்தீங்கன்னா புலவராற்று படை மற்றும் முருகு என்று பார்த்திருந்தோம். அப்ப இந்த புலவராற்று படை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்று படை. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்க. குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்? ரொம்ப முக்கியமானது. குறுந்தொகை. குருமா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? பூரிக்கு யூஸ் பண்ணுவோம். அப்ப பூரிக்கோ. அப்ப குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் பூரிக்கோ. தொகுப்பித்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெயர் தெரியாது. அவ்வளவுதான். சரிங்களா? சோ அடுத்த கேள்வி பாருங்க. ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்கலி அப்படின்னா கடல் சூழ்ந்த உலகத்து. சரிங்களா? கடல் சூழ்ந்த நிலப்பரப்பை தான் பாத்தீங்கன்னா ஆர்கலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கடல் சூழ்ந்த உலகத்து மக்கட்கெல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முதுமொழி காஞ்சி. சரிங்களா? முதுமொழி காஞ்சி. ஸோ அடுத்து பாருங்க. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 14 கீழ்கணக்கு நம்ம பார்த்தது எல்லாமே 14 மேற்கணக்கு நூல்கள் தான் பார்த்திருக்கோம். இன்னும் 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்கல. அப்ப நம்ம பார்க்காத நூல் எதுன்னு பாருங்க. புறநானூறு பார்த்தாச்சு, நற்றிணை பார்த்தாச்சு, பரிபாடல் பார்த்தாச்சு. அப்ப எது பார்க்கல? நாலடியார். அப்ப நாலடியார் தான் பாத்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஐங்குறு நூறு 8 தொகையில் அதிகமாக எண்ணிக்கையில் அமைந்த நூல் பாத்தீங்கன்னா ஐங்குறு நூறு. அப்ப அந்த ஆசிரியர் தொகுத்தவருடைய பெயரும் பாத்தீங்கன்னா பெருசாதான் இருக்கும். அப்ப பாருங்க. புலத்தா முற்றிய கூடலூர் கிளார். இது தொகுத்தவர். அப்ப தொகுப்பித்தவர் கேட்டானா யாருங்க? தொகுப்பித்தவர் கேட்டாங்கன்னா யானை கட்சேய்
சேரல் இரும்பொறை, மாந்தருள் சேரல் இரும்பொறை. இவர் தான் பாத்தீங்கன்னா தொகுப்பித்திருப்பார். அப்ப ஐங்குறுநூறை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புலத்தார் முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யானைக்கட்சை, மாந்தருள் சேரல் இரும்பொறை. சரிங்களா? ஓகே. ஸோ 12 கேள்விகளை பார்த்தாச்சு. ஸோ அடுத்து 13வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 3 ஒப்பீனியன் கொடுத்திருக்காங்க. என்னென்னு பாருங்க. 10 என்னும் நூலில் 10 சேர மன்னர்களை பற்றி 10 புலவர்கள் பாடியுள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சரியான விஷயம் தான். ஸோ 10 என்ற நூல் சேர அரசர்களை பற்றி தான் குறிப்பிடுகிறார்கள். அப்ப 10 புலவர்கள் 10 சேர அரசர்களை பற்றி பாடியிருக்காங்க. ஒரு சேர அரசருக்கு 10 பாடல்கள் விட 100 பாடல்கள் பாடியிருக்காங்க. சரியானதுதான். 2வது பாருங்க. முதல் 10ம் 8ஆம் 10ம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறான செய்தி. அப்ப எது கிடைக்காது நமக்கு? முதலும் முடிவும் கிடைக்காத நூல் தான் பாத்தீங்கன்னா இந்த 10. அப்ப முதல் 10ம் 10வது 10ம் தான் கிட்டவில்லை. அப்ப இது சரி. அப்ப இதுல பாருங்க, 1வது கூற்றும் 3வது கூற்றும் மட்டும் தான் சரி. அப்ப ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. ஆப்ஷன் டி, 1வது கூற்றும் 3வது கூற்றும் சரியே. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள் எதுன்னு கேட்டிருக்காங்க. 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல் எது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஸோ 10 பாட்டை 3ஆ பிரிச்சிருப்பாங்க. என்னென்னதுங்க? அகம், புறம், அகமும் புறமும் சார்ந்த நூல். அப்ப அக நூல் எதெல்லாம் வரும் பாருங்க. குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. பட்டினப்பாலை இந்த 3 தான் பாத்தீங்கன்னா அகநூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். அகமும் புறமும் சார்ந்தது ஒரே ஒரு நூல் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. மீதம் இருக்கக்கூடிய 6 நூல்களும் புறம் சார்ந்த நூல்கள் அப்படிங்கிறத பார்த்து வந்தோம். அப்ப பாருங்க, 10 பாட்டு நூல்களுள் அகப்பொருள் சார்ந்த நூல்கள். அப்ப குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை எங்க இருக்குன்னு பாருங்க. குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை. ஸோ ஆப்ஷன் ஏலேயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மலைப்படுகடாம் புறம் சார்ந்த நூல், நெடுநல் வாடை அகமும் புறமும் சார்ந்த நூல், இதுவும் அகமும் புறமும், இதுவும் புறநூல். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். கீழ்வரும் அடிவரையறைகளை சரியான நூலுடன் பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அடி பார்த்த கொஸ்டின் தான். அகைன் எழுதிக்கிறங்க. ஸோ நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு. ஸோ அகநானூரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஈஸியாக தெரியும். 13ல இருந்து 31. ஐங்குறுநூறு 3, அதை டபுள் பண்ணா 6. குறுந்தொகை 4, அதை டபுள் பண்ணா 8. நற்றிணை 9, 12. அவ்வளோதான். அப்படியே தொகுத்து எழுதுங்க. ஸோ 13 அடி முதல் 31 அடி வரை அகநானூறு, 3 அடி முதல் 6 அடி வரை ஐங்குறுநூறு, 9 அடி முதல் 12 அடி வரை நற்றிணை, 4 அடி முதல் 8 அடி வரை குறுந்தொகை. அப்ப 4, 3, 1, 2. ஸோ இதுதான் ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏலேயே இருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2 சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். 16. ஸோ புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ நமக்கு அடி பார்த்துருப்போம். ஸோ ஜி.யு. போப் தன்னை கவர்ந்த தமிழ் நூல் என்று எதனை குறிப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புறநானூறு தான். அப்போ இந்த புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி.யு. போப் தான். இவர் எந்த பேரில் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு அந்த நூலுக்கு பேர் வச்சிருப்பார். ஸோ புறநானூற்றில் சில பாடல்களை மட்டும்தான் ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அதுக்கு அவர் வைத்த பெயர் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை. ஸோ இன்னொரு ஆங்கிலேயர் இருக்கார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். ஜார்ஜ் எல் ஹார்ட். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அவர் வைத்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா the 400 songs for war and wisdom
என்ற பெயரில் புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அப்ப கட்டாயம் புறநானூற்றிலிருந்து இந்த கேள்விகள் கேட்கப்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்போ புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியு போப். அது இந்த நூலுக்கு அவர் வைத்த பெயர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஃப்ரம் புறநானூறு அண்டு புறப்பொருள் வெண்பாமாலை அப்படின்னு வச்சிருப்பாரு. அதே மாதிரி ஜார்ஜ் எல் ஹார்ட் என்ற ஆங்கிலேயரும் புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாரு. அதுக்கு அவர் வைத்த பெயர் பாத்தீங்கன்னா அந்த 400 சாங்ஸ் ஃபார் வார் அண்ட் விஸ்டம் அப்படின்னு வச்சிருப்பாரு. சரிங்களா? ஓகேங்க. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். நல்லிக்கை கடாம்பூனை நன்னன் வெற்பில் வில்புகள் அனைத்தும் மேம்படத் தக்கோல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க. நல்லிகை கடாம்பூனை நன்னன் வெற்பில் வில்புகள் அனைத்தும் மேம்படத் தக்கோல் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைப்படுகடாமுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப நன்னன் என்ற அரசனை தலைவனாக கொண்டு பாடப்பெற்றுள்ள 10 பாட்டு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலைப்படுகடாம். அப்ப மலைப்படுகடாம் அவருடைய ஆசிரியர் யாருங்க? மலைப்படுகடாம் அவருடைய ஆசிரியர் பேர் என்னது? சோ மலை எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப பெருங்கௌசிகனார். பெருங்கௌசிகனார். சரிங்களா? அப்ப இந்த பாடல்ல நன்னன் அப்படின்னு பேர் வந்திருக்கு. அப்ப நன்னன் என்ற தலைவனை அரசனாக கொண்டு பாடப்பட்டுள்ள ஒரு நூல் தான் பாத்தீங்கன்னா மலைப்படுகடாம். சரிங்களா? சோ அடுத்த நூல் பாருங்க. ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநகரின் சிறப்பை பற்றி கவிஞர் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த நூல் மதுரை காஞ்சி என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அப்ப இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டுள்ளாங்கன்னா மதுரை காஞ்சி. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுல எது தப்புன்னு பாருங்க. திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர். சரியான ஆன்சர் தான். அப்ப திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர். இன்னொரு நூலையும் அவர் பாடியிருப்பாரு. என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை. இன்னொரு நூல் நெடுநல் வாடை. அடுத்து பாருங்க. பொருநராற்று படையை பாடியவர் கபிலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படி பார்த்திருப்போம். பொறுமை. யாருக்குங்க பொறுமை இருக்கும்? கன்னி பெண்களுக்கு பொறுமை இருக்கும். அப்ப பொருநராற்று படையை பாடியவர் யார்? கபிலர் கிடையாது, முடத்தாம கம்மியார். முடத்தாம கன்னியார். அப்ப இதுதான் தவறா கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இது சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. மற்றபடி இதோடைய ஆசிரியர் பேர் தப்பா தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? திருமுருகாற்று படையை பாடியவர் நக்கீரர். சரியான ஆன்சர். பெரும்பானாற்று படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதுவும் சரியான ஆன்சர். சிறுபானாற்று படையை பாடியவர் நல்லூர் நத்தத்தனார். இதுவும் சரியான ஆன்சர். அப்ப எது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருநராற்று படையை பாடியவர் கபிலர்னு கொடுத்திருக்காங்க. கபிலர் கிடையாது. ஆக்சுவலா முடத்தாம கன்னியார் தான் அந்த பாடலை பாடியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ அடுத்த கேள்வி பார்ப்போம். அகநானூற்றில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் திணையை சார்ந்தவை. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமுங்க. ஒண்ணுமே கிடையாது. 5 திணைகள் இருக்கு நமக்கு தெரிஞ்சு. அப்படிதானே? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த பாலை திணை கடைசியா இருக்கிறனால எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களில் வரும். சரிங்களா? ஒற்றைப்படை எண்களில் வந்தால் அது பாலை திணையை பற்றி சொல்லப்பட்ட இலக்கியம். அதே மாதிரி இரட்டைப்படை 2, 8 அந்த மாதிரி இரட்டைப்படைகளில் பாடல்கள் வந்தால் அது குறிஞ்சி திணையை பற்றி பாடல்கள் சம்பந்தப்பட்டவை. அப்ப முல்லை பாருங்க 4, 14, 24 அப்படின்னு சொல்லிட்டு 4 நாளா முடியும். மருதம் பாருங்க 6, 16, 26 அப்படின்னு சொல்லிட்டு 6 6 முடியும். நெய்தல் பாருங்க 10, 20, 30 அப்படின்னு சொல்லிட்டு 10 10 போகும். அப்ப அவ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அகநானூற்றில் 6, 16 என முடியக்கூடிய பாடல்கள் எந்த திணையை பற்றி சார்ந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 6, 16, 26 பாருங்க மருத திணையை பற்றிய பாடல்கள். அப்ப the ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இன்னைக்கான வீடியோல கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்னொரு 20 கேள்விகள் இருக்குங்க. அதை நம்ம இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.